ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா. எங்க அம்மா செம கோவத்துல இருக்க போறாங்க. இப்ப நான் போனா பாரு, செமையா என்ன திட்ட போறாங்க அம்மா. என்ன பசங்களை ஆளை காணோம், எப்பதான் வருவான் அவன்? அவங்க வரது இருக்கட்டுங்க, எனக்கு முதல்ல கால் அமுக்குங்க. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. ரொம்ப நேரம் நின்று நின்று கால் வலிக்குது. அப்படியாம்மா, சரி காலை நான் பிடிச்சு விடுறேம்மா. என்னடா சைக்கிள்லயே உட்காந்துட்டு இருக்க, சீக்கிரம் இறங்கி வாடா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இப்ப போனா அம்மா செமையா கத்த போகுது. என்னடா வீட்ல யாரும் இல்ல போலயே, வந்து யாரும் கதவையே திறக்க மாட்டேன்றாங்க. யார் வந்திருக்கான்னு தெரியலையே. யாரா இருக்கோம்? உங்க பசங்களா தான் இருக்கோம். எழுந்துச்சு போய் கதவு தரங்க. சரி சரி, நானே போய் பாக்குறேன். ஆமாம்மா, பசங்க தான் வந்திருக்காங்க. அம்மா எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுமா, சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. அப்பவே நினைச்சேன் இவங்க வந்தா எனக்கு வேலை வைப்பாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்கன்னுட்டு. இப்போ நான் போய் சப்பாத்தி செய்யணுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இவங்களுக்கு மூக்கு வேர்த்துரும். சரி நான் போய் சப்பாத்தி செய்கிறேன். அப்பா அப்பா, நீங்க என் கூட வந்து விளையாடுறீங்களா ப்ளீஸ்? என்னால முடியாதுடா, நீங்க போய் விளையாடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளீஸ்டா. ஓகே கிஷோர், நீ வா, நம்ம போயிட்டு பீரோல இருக்கிற டாய்ஸ்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு விளையாடலாம். அன்னைக்கு அம்மா இந்த பீரோல தாண்டா டாய்ஸ்லாம் வச்சாங்க, இரு நான் எடுக்கிறேன். சப்பாத்தி போய் செய்கிறதுக்கு பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே நான் இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டேன், அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன், தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன், சால்ட் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சா சப்பாத்தி ரெடி ஆக போகுது. முதல்ல தேவையான அளவுக்கு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது என்னவோ எனக்கு சப்பாத்தி செய்யவே வரமாட்டேனுது. நிறைய தடவை இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நான் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு சரியாகவே வரல. இந்த தடவை கரெக்டாக எல்லாத்தையும் மெஷர் பண்ணி போட வேண்டியது தான். எல்லா மாவையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மாவை திரட்டுறதுக்கு வச்சுக்கலாம். மாவு போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு. எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி போதுமா? ஐயோ, இந்த தண்ணி பத்தலையே. இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா கெட்டியாக பிசையறதுக்கு வரும். இந்த தண்ணி போதும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன இது, நிறைய தண்ணி சேர்த்துட்டோமோ? ரொம்ப தண்ணியாக இருக்கே. சரி, இந்த மாவையும் எடுத்து அதில் போட்டுடலாம். அப்போனா கெட்டியாகுதான்னு பார்க்கலாம். மாவெல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அச்சச்சோ, அப்பயும் தண்ணியாக இருக்கே. அவங்க 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் தண்ணி தானே ஊற்ற சொன்னாங்க. நம்ம 1 கப் மாவையும் போட்டாச்சு, 1/2 கப் தண்ணியையும் ஊற்றியாச்சு. அப்போவும் இப்படி தண்ணியாக இருக்கு. இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதான். என்னங்க இங்கே வாங்கலே கொஞ்சம். என்னம்மா ஆச்சு? சமைக்க போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அங்கே உக்காந்துட்டு நீங்கள் கத்தாதீங்க, இங்கே வாங்க. நானே மாவு தண்ணி ஆயிடுச்சுன்ற டென்ஷனில் இருக்கேன். இவர் வேற அங்கே உக்காந்து கத்திட்டு இருக்காரு. தோ வந்துட்டேம்மா. டென்ஷன் ஆகாத. என்ன ஆச்சு? சப்பாத்தி மாவு தண்ணி ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. சரி விடுமா. இப்போ நான் என்ன பண்றது? இருந்த மாவெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு மாவு இல்லை. சரி, சப்பாத்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதை ஒரு டிஷ்ஷா மாத்தலாம். வீட்ல வெங்காயம் தக்காளி இருக்கா? இருக்குங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவ எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த பேட்டரை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்பதான் தோசை ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த தண்ணியை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல தோசை நல்லா வரும். ஓகே, இதை நம்ம பெரிய பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த மாவை எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கிக்கோமா. நறுக்கிட்டு இந்த பேட்டர்ல மிக்ஸ் பண்ணிடு. சரிங்க, நான் அதோ கட் பண்ணிட்டேன். இப்ப கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாவை இந்த மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்ப நான் இதை நல்லா மிக்ஸ் பண்றேன். கோதுமை தோசை ஊத்துறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை எடுத்து நீ இப்ப தோசை கடாயில ஊத்துனா கோதுமை தோசை ரெடி. சாப்பிடுறதுக்கு சப்பாத்தி டேஸ்ட்ல தான் இருக்கும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த தோசையை ஊற்றுனதில்ல, ஆனால் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா வருதானிட்டு. ஃபஸ்ட்டு இந்த இடத்த முதல்ல க்ளீன் பண்ணணும். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. எவ்வளோ சாமான் சேர்ந்துருச்சு. இதை வேற உட்காந்து கழுவணுமா? இந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்ற வேண்டியதுதான் வேலை. மாவை எடுத்து தோசை முதல்ல ஊற்றி பார்க்கலாம் வருதானிட்டு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் 1 கப் சேர்த்து தான் ஊற்றணும். அப்போ தான் இந்த தோசை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஊற்றியாச்சு. எடுக்கவே வர மாட்டேனுதே, என்ன பண்றது? என்னது இது, தோசை மாதிரியே வரல, கரண்டில ஒட்டிக்குது. என்னங்க ஆரம்பிச்சிட்டாயா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டா. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல. ஓகே, இந்த ஊத்தின ஒரு தோசையை நான் எடுத்துட்டு நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. தோசையும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேனுது. பீரோவை திறந்து வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கா? வேற வேலை இல்லையாடா உனக்கு?
அம்மா இல்லம்மா, டாய்ஸ்லாம் நீங்க பீரோல தானே எடுத்து வச்சிருக்கீங்க, நான் பார்த்தேம்மா. அதை எடுக்க அதெல்லாம் நான் பீரோக்குள்ள வைக்கல, நான் எடுத்து அதெல்லாம் ஸ்டோர் ரூம்ல போட்டேன். ஸ்டோர் ரூம்ல போய் தேடுங்க, இங்க இருந்து போங்க. எது வேணும்னாலும் இந்த பீரோவை திறந்து பார்க்கறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க. இந்த பீரோவும் சரியா மூடி தொலைய மாட்டேனுது. டேய் நீங்க வெளியே போய் விளையாடுங்கடா, எனக்கு தூக்கமா வருது, நான் படுத்து தூங்குறேன். சரி வாடா கிஷோர், நம்ம வெளியே போய் விளையாடலாம். அம்மா நான் உன்கிட்ட சப்பாத்தி கேட்டேனே, செஞ்சு வச்சியா? எனக்கு பசிக்குதுன்னு சொன்னல. நான் செய்யலாம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு சப்பாத்தி செய்யவே வரல. சரி உங்கள் அப்பா ஏதோ செய்ய சொன்னார், அதையும் செய்ய ட்ரை பண்ணேன், எனக்கு அதுவுமே சரியாக வரல. போ உங்கள் அப்பா கிட்டேயே போய் கேளு, அவரே செஞ்சு தருவார். என்னால் முடியலடா. சரி ஓகே, நான் அப்பா கிட்டே போய் கேட்டுக்கிறேன். அப்பா அப்பா. அடடா, பார்வை நம்ம பக்கம் திரும்புது, அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடணும். எஸ்கேப். இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பா என்னால் முடியலப்பா, நான் தூங்குறப்பா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்பா தான் தூங்கிட்டு இருக்காருல, ஏன் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ற? இல்லடா, எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு பசிக்குது, எதனா செஞ்சு தர சொல்லு. அப்பா ஏஞ்சிருப்பா, எனக்கு பசிக்குது. என்னடா, என்ன வேணும்? அப்பா எனக்கு பசிக்குதுப்பா, எதனா செஞ்சு கொடுங்க. இங்கே இருங்க, நான் டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் பாருங்க உங்களுக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கா இவ? ஒரு தோசைய ஊத்த தெரியல, இவளை வச்சுட்டு என்ன பண்றது? சரி நம்ம தான் ஊத்தி ஆகணும். ஒரு வழியா தோசையை ஊத்தி முடிச்சாச்சு. மாவும் காலி ஆயிடுச்சு, எதுவும் வேஸ்ட் பண்ணல. டேய் பசங்களா, தோசை ஊத்தி வச்சுட்டு வந்து சாப்பிடுங்கடா. கிச்சன்ல தோசை ஊத்தி வச்சிருக்கேன், பிளேட்ல வச்சிருக்கேன், போய் எடுத்து சாப்பிட்டு போடா. பசின்னு கத்திட்டு இருந்தல. ஐ தோசை சூப்பரா இருக்கு, சப்பாத்தி தோசை. இதுக்கு சக்கரை போட்டுட்டு சாப்பிடலாம். நான் நிறைய சக்கரை எடுத்துக்கிறேன். டேய் உனக்கு நான் கொஞ்சமா வைக்கிறேன்டா சக்கரை. செம்ம பசி, டேஸ்டா இருக்கும் போல தோசை. ஜாலியா சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுங்க.